ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 188வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. வீடியோ முடிஞ்சப்போ கமெண்ட் போடுங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு தரமான சம்பவங்களை பண்ணி ரொமான்ஸாக முடிச்சிருப்பான். அதே மாதிரி ரொமான்ஸு ஃபைட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு டீமனோட தலையை வெட்டிட்டு இருக்க. அவன் ஸ்வாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அப்படியே சுட்டி கீழே விழுது. ஸோ யாரான்னு பார்த்துட்டு திடீர்னு ஒரு பெரிய டீமன் அட்டாக் பண்ண பாரு இப்போதான் கட்டுறாங்க. அது நம்ம யாங் வெங்ஸோ. என்னடா யாங் வெங்ஸோ என்னடா பண்ணிருக்கான் இவன்? லாஸ்ட் டைம் தான் சரியான ஃபைட் போட்டிருந்தானா அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த பக்கம் அவன் 2 ஸ்வாட் எடுத்துகிட்டு வர்ற டீமன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடூரமாக வெட்டி கொலை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வெளியே பார்த்தீங்கன்னா யாங் வெங்ஸோ த்ரோனில் இருக்கான். அதாவது அவன் பார்த்தீங்கன்னா ஸ்லாத்தர் த்ரோன். ஸோ அந்த இடத்துல ஹீரோ அவங்க அப்பாவோட த்ரோனுக்கு ட்ரையில் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம யுங்கர் கேட்பா. ஸோ அவன் எப்போ முடிப்புன்னு கேட்டால், ஸோ இந்த த்ரோன் முடிய கொஞ்சம் ட்ரையல் டைம் எடுக்கிட்டு இருக்க. இந்த டீல சமனிங் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல. ஸோ இதை பார்த்தோன்னே இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ ஸ்லாத்தர் த்ரோன் மற்ற த்ரோன் மாதிரி கிடையாது, அதனோட பில்டரை பார்த்தீங்கன்னா அதுவே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ட்ரையல் இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் இவன் இந்த பேட்டில் ஃபீல்ட் அட்டன் பண்ணுறது சரியில்லை. இன்கேஸ் இவன் வலிக்கட்டையும் அதை விட்டு வெளியே எடுத்தான் இவனோட உயிரே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இவரும் சொல்லிட்டு இருக்க. நீ தான் அவனை யாங் வெங்ஸோ ப்ரொடெக்ட் பண்ண யுங்கர் அப்படின்ட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சு நீங்கள் கவலையப்படுத்த, நான் யாங் வெங்ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த டீல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யாங் வெங்ஸோ நம்ம இவங்க 2 பேரும் சபனாகி பேட்டில் அரேனில் போயிட்டு எக்காச்சாக டீமன்ஸோ வருது. இவங்க கூட பார்த்தா மக்களுமே பார்த்தா வந்துருப்பாங்க. இடத்துல யாங் வெங்ஸோ நீ கவலைப்படாத, எல்லாருமே நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பபிள்ஸ் மாதிரி வர வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கா. உடனே நம்ம மூடால கூப்பிட்டு ஸோ எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ண மூடால் அப்படின்ட்டு இருக்கா. எக்கச்சக்கமாக டீமன்ஸ் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண. ஜஸ்ட் சின்னதாக ஒரே ஒரு அட்டாக் தான் அடிப்பா. அந்த வந்த டீமன்ஸ்லாம் தூக்கி தெறிக்கி அடிக்கப்படுதுல. ஸோ அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அசால்ட்டாக ஒரு ஃபிங்கரில் உடச்சிட்டு. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 9th டீமன் பில்லரான பெய்மான் அப்படின்னு சொல்லிருக்கான். அவனை சொல்லிருக்கான், என்னோட ஏஞ்சல் த்ரெட்ஸை வச்சு உன்னை வெட்டியை கொல்ல போறான்னு இருக்க. இப்போ நான் பார்த்தோன்னே டாப் 10ல் இருக்கிற டீமன் காட்ஸ் இவன் வந்திருக்கானா ஃபைட்டுக்கு அப்படின்ட்டு 2 பேருமே இடத்துல ஷாக் ஆகிறாங்க. என்ன அங்கே போதும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அவன் சொல்லிருக்கான், உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவனும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் எடுத்துகிட்டு வர. ஸோ சுற்றிக்கிற எல்லாரும் கொள்ளுன்னு சொல்லிருக்கான். அந்த த்ரெட்ஸை கொல்ல வந்துருக்கு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இருக்கிற டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி கூடு கக்கூன் மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சு. இந்த பெய்மானோட கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி மேலே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்னாச்சு அவனை ஏன் மேலே பறக்கான் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த பெய்மானு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழியில் பார்த்தீங்கன்னா கதை நினைக்க. அதுக்கு ஒட்டம்ப பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வரான். அவனை பார்த்தீங்கன்னா வழியில் கத்துட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வரான். ஸோ வந்தவனோட அப்பியரன்ஸ் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கிற இடத்துல எல்லாருமே சரியான ஷாக் ஆகிறோம் யாரான இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டீமனுக்கு இல்லை அப்போ அவன் யோசிச்சு வந்த இடத்துல. ஸோ இவன் தான் உண்மையான 9th பில்லர் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் டெத் அனௌன்சர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்மானோட சோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் டீமன் கிட்ட வந்துடும். ஸோ இந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் அனௌன்சர் இவன் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான 9th பில்லர் ஏஞ்சல் டீமன் கார்டு. இந்த இடத்துல அவன் பார்த்தீங்கன்னா பெய்மானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருப்பான். இந்த இடத்துல நம்ம இவர் லார்டு இல்லையா ஃபெங்கியோ அவர் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவனும் வெளியே அந்த கக்கூன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிருக்கான். அவனும் பயங்கரமாக ரிலீஸ் ஆகிறான். ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கான், என்னோட நேம் ஏஞ்சல் ஆஃப் டெத் அனௌன்சர் 9th பில்லர் அப்படின்ட்டு அவனை பார்த்தா இன்ட்ரடக்ஷன் கொடுக்க. ஸோ இதில் அவன் கக்கூன் மாதிரி நிறைய வச்சிருந்ததில்ல அவனோட பவரால் பார்த்தா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சொல்லிட்டு இருக்கான், உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணு இங்கே வருவான் நான் எதிர்பார்க்கல, மொத்த மனித இனத்தையும் அழிக்கிறன்ட்டு அந்த கக்கூன் வர்ற டீமன்ஸ் எல்லாமே டேரக்டாக 9th லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்கு. இதை பார்த்து எல்லா டீமன்ஸுமே 9th லெவல் ரீச் பண்ணிச்சு. அதனோட குவாலிட்டி அவன் பயங்கரமாக டான்ஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. இதில் எல்லா டீமன்ஸும் பார்த்தீங்கன்னா இவனை கொல்லணும் கத்திக்கிட்டு இருக்க. ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா நம்ம யுங்கரை கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இருக்கிற எல்லா டிமன்ஸும் அட்டாக் பண்ணும். யுங்கர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு மட்டும் தான் அவளால் போக முடியுது. ஸோ அவளை பார்த்தீங்கன்னா அவள் பங்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன் யாங் வெங்ஸோ கொண்டு எல்லாருமே காப்பாற்றும் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா எக்காச்சக்க ஸ்பிரிட்ஸை பார்த்தீங்கன்னா கூப்பிட ஆரம்பிக்கிறாள். ஸோ எல்லா ஸ்பிரிட்ஸும் கேளுங்க. ஸோ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பிறந்தோம் வாழ்ந்தோம். ஸோ இப்போ இந்த உலகத்தை இந்த டீமன்ஸ் ஒட்டு மொத்தமாக அழிக்க பார்க்குறாங்க. ஸோ
எல்லாருமே காப்பாற்ற எனக்கு வந்து உங்களோட உதவி வந்து தேவைப்படுது. ஸோ அப்படி கேட்டு அவள் வச்சுங்க 66 கேட்டு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே கேட் ஆஃப் எட்டர்னல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கேட்டை உருவாக்குற அந்த இடத்துல அவளை பார்த்தா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவள் கண்ணீர் துளியை கீழே சொல்லுவோம். திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கிறதுல. ஸோ ஏன்னா மொத்த இடமே மாறி அந்த ஒட்டுமொத்த டீமன்ட்டும் வேற ஒரு வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ அந்த வேர்ல்டு எக்கச்சக்கமான ஜெயின் ராக் ஜெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்திருக்கவே இந்த டீமன்ஸ்லாம் பார்த்துறானுங்க. வந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டீமன்ஸும் அப்படியே நசுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா கொள்ள ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு இவங்க எல்லாம் பார்க்குறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல சம்மனிங் டெம்பிளோட லீடர் சொல்கிறாங்க இடத்துல அவள் அந்த 66 கேட்ஸையும் வந்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி கேட் ஆஃப் எட்டர்னலை கிரியேட் பண்ணி இந்த டீமன்ஸ் கூட சண்டை போகிறாளா அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக்காக இருக்கா. கிட்டத்தட்ட இப்போ வந்தாலும் அந்த 9th பிளேயர் அவனா ஒரே அடி தான் அந்த இடத்துல கத்துறாங்க. இதில் என்னாச்சு வந்து நம்ம டீமன் கார்டு வந்து தோத்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா மறைஞ்சி அவங்க டெத் அரேனா இந்த அரேனாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுறாங்க இடத்துல. ஸோ வந்து முடிஞ்சான்னு யோசிக்கும் திடீர்னு ஒரு அட்டாக்கு நம்ம மூடால் வந்து அதை வாங்கிட்டு மூடாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டயர்டாகி ஒரு மாதிரி மயக்கமான ஸ்டேஜ்க்கு வந்து போயிடும். ஸோ இதில் மூடால் அந்த பொண்ணு போக திடீர்னு 9th பில்லர் உன்னை யாரு காப்பாற்றுறேன்னு நான் பார்க்குறேன், உன்னை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவான்ட்டு அவளை கொல்றதுக்காக கிட்ட போய்கிட்டு இருக்கேன், உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவன் கொல்ற மாதிரி கிட்ட போகிற. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களோட கண்ணோட கலர் திடீர்னு வந்து எக்கச்சக்கமான ப்ரெசன்ஸ் யாருன்னா நம்ம டீம்மேட்ஸ் மொத்த பேர் ப்ரெசன்ஸ் என்னை என் டீம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கட்டு அவ்வளோ ஸ்வாட் எடுத்து சண்டை போட ஆரம்பிப்பா பாருங்க. திடீர்னு எப்படி இவளோட பவர் வந்து இந்த லெவலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன வகையான பவர் இது அப்படின்னு 9th பிள்ளை யோசிச்சுட்டு இருக்க. எங்க இருந்து இந்த பவர் வந்துச்சு, இது சமனிங் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அவளும் கையில ஸ்வாட் எடுத்துட்டு கெத்தா நடந்து வர. இவன் ஸ்வாட் யூஸ் பண்ணி இப்பதான் வந்து பாக்குறேன். ஸோ அவளும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே வந்து என்னோட டீம்மேட்ஸுக்கு என்னோட ஃபேமிலி அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்ட்டு அவளை பார்த்தா ஏஞ்சலை மேலே கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ரெடி ஆகிறேன். எப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஹான் வந்து எனக்கு வந்து ஹீலிங்கை வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல சாமுவேல் அவன் பார்த்தீங்கன்னா என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கற்றுக் கொடுத்தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியோ அவங்க எப்படி எனக்கு பஞ்ச் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு வந்து ஏஞ்சல் டீம் மூஞ்சில் ஒரு பஞ்சு வைப்பா பாருங்க. அடுத்து லின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மேஜிக் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு ஃபீனிக்ஸை சம்மன் வேண்டி பார்த்தா அடி கூட. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சொல்ற கையர் பார்த்தீங்கன்னா வந்து மறைஞ்சு போகிற ஸ்டெப்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருவான்ட்டு வந்து இந்த 9th பில்லர் வயசுலேயே ஒரே ஒரு கூட இப்படியே போயிருக்கேன். கடைசியாக வந்து என்னோட கேப்டன் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் நம்ம உயிரை கொடுத்தாவது நம்ம டீம்மேட்ஸை காப்பாற்றணுங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தாரு. இப்படி இவங்கப்பட்ட எல்லாருமே என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் பிளஸிங்ஸ் இருங்கிட்ட அவனோட கிராவிட்டி மேஜிக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் என்ன விஷயம் அவன் சொல்கிறான் இடத்துல ஓகே நீ எல்லாரோட ஸ்கில்ஸை நீ வந்து கற்று வச்சிருக்க, ஆனால் இது எதுவுமே வந்து உன்னோடது கிடையாது, கண்டிப்பாக இது உனக்கு வந்து அதிக அளவு எனர்ஜி கன்சியூம் பண்ணா இந்த யாங் வெக்ஸ் எப்போ தானே எந்திரிப்பான்னு யோசிச்சுட்டு இருக்க. சின்ன வயசில் கட்டாங்க நம்ம யாங் வெக்ஸும் ஒரு ஸ்வாட் வந்து இங்கே பார்த்தியா இந்த ஸ்வாட் ஸ்டைல் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளையும் கொஞ்சம் ஸ்வாட் எடுத்துட்டு சண்டை போயிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் அடிக்க. கிட்டத்தட்ட அந்த ப்ளீச் மரணவங்கள அந்த மரணமே பயங்கர கொட்டூர் மாதிரி வருது. அவளை பார்த்தா வந்து சோர்ந்து போயிருக்கா. அந்த ஏஞ்சல் டீம் பார்த்தா உங்களுக்கு கொல்றது கிட்ட வந்திருக்கான். உன்னை யாராலையும் இன்னைக்கு நான் கூட வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஒரு த்ரோன்லேருந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு அப்படியே வருது. இது பார்த்தீங்கன்னா ஸ்லாத்தர் த்ரோன். அதாவது நம்ம யாங் வென்ஸ் இருப்பலாம் அவன் ட்ரையில் பார்த்தீங்கன்னா தலைவன் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். அவனை பார்த்தீங்கன்னா நடந்து போகிறான் இதில். ஸோ அந்த த்ரோனை நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த த்ரோனை வந்து பேசிக்கிட்டு இருந்ததுல சில மக்கள் இந்த த்ரோனை பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. சில மக்கள் அவங்க இடத்த ப்ரொடெக்ட் பண்ண யாங் வெங்ஸோ நீ எதுக்காக இந்த த்ரோன் உனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு இந்த இடத்துல த்ரோனை கேட்டிருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யாங் வெங்ஸோ யோசிவா. ஸோ ஆல்ரெடி எங்கள் கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக இருக்கார் இந்த மனிதனத்தை. ஸோ எனக்கு இந்த த்ரோனுக்கு ஏன் தேவை அப்படின்னா என் ஆசைப்பட்டவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யுங்கரை பார்த்தீங்கன்னா வந்து நினச்சி பார்ப்பேன். யுங்கரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். யுங்கர் மட்டும் இல்லை என்னோட டீம்மேட்ஸ் என்னை சார்ந்தவங்க என்னோட மனித இனம் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸோ வர்ற தடைகளை தகர்த்துறது இந்த த்ரோன் எனக்கு தேவைப்பட்டு இருக்கா. ஒய்யால உடனே ஸ்வாட் ஆர்டிஃபேக்ட் எடுப்பான் பாருங்க. என் கிராண்ட் பா பண்ண மாதிரி நான் கண்டிப்பாக எல்லாரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஸோ வந்து என்னோட கேப்டன் வர்ற வழியில் எல்லா தட்டைகளையும் தகர்த்தறிவா அப்படின்ட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்வாட் எடுக்க அந்த த்ரோன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு டைம் இந்த ஸ்வாடை நீ எடுத்துட்டோம்னா கடைசி வரைக்கும் இந்த உலகமே அழிஞ்சாலும் நீ வந்து இதை விடக்கூடாது அப்படின்னு இருக்க தலைவனு பார்த்தீங்கன்னா பயங்கர பவரை கேதர் பண்ணி ஸ்லாஷ் அடிப்பாம இருக்க. அந்த ஸ்லாஷ் மூவியில் வந்து டிமென்ஷனே கிராக் கூட வந்து வைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் இந்த இடத்துல தலைவனு பார்த்தீங்கன்னா பவரை கேதர் பண்ணிருக்க. இந்த பக்கம் இந்த ஏஞ்சல் டீமனுக்கும் நம்ம இவங்கருக்கும் விடாமல் பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்கரை பார்த்தீங்கன்னா முட்டியாமல் பார்த்தீங்கன்னா வந்து சோர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்.
நீ சாகடி, இது வரைக்கும் பார்த்தா விளையாடுனது போதும், இப்போ காட்டுற என்னோட பவர் அப்படின்ட்டு ஆல்ரெடி 9th லெவலில் இருக்கிற டீமன்ஸ் எல்லாரையும் பிடிச்சி திரும்ப அந்த கக்கூனில் பார்த்தா வந்து சுத்த ஆரம்பிக்க. ஆல்ரெடி இவன் ஒரு டைம் பவர் என்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 6 அதிகம் பண்ணால் திடீர்னு அது கூட பார்த்தா வந்து டீமன் பில்லர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தண்டர் டீமன் பில்லர், இந்த பக்கம் பியர் டீமன் பில்லர், இப்படின்ட்டு எக்கச்சக்கமான டீமன் பில்லர்ஸாக பார்த்தா வந்து விடியா இருக்கேன். இதை பார்த்தோன்னே எல்லாரும் சரியான செக்கு. அது எல்லாமே இறந்து போன உடம்பு. அவன் எல்லாத்தையுமே பப்பட்ஸாக யூஸ் பண்ணுறான். ஆனால் அதனோட எபிலிட்டிஸ் அவனால் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லாமே ஷாக்கில் இருக்க. எத்தனை டீமன் கார்ட்ஸ் வந்திருக்காங்க, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் இவங்க இருக்கும் தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துல உடனே வந்து அந்த தண்டர் டீமன் கார்ட் பப்பட் அதுவும் அது பவர் யூஸ் பண்ணி இந்த பக்கம் டிமென்ஷன் டீமன் கூட அவனும் யூஸ் பண்ணுறான். இப்படி எல்லாரோட ஸ்கில்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் டீமனோட கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்க. ஒரு கடத்தில் எல்லா அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிறனால பார்க்குறேன் அந்த ஒட்டு மொத்த அட்டாக்கு பார்த்தீங்கன்னா அவளை கொள்றதுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அவள் கண்ணோட அந்த உள்ள பார்த்தீங்கன்னா வந்து எதிரில் ப்ரிப்ரேஷன் யாங்விங்ஸ் வந்து மொத்த அட்டாக்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம இவங்க அப்படி தாங்கி இடுப்பில் பிடிப்பாமல் இருக்க கொய்யால தரமாக வச்சிருப்பானுங்க இந்த சீன்லாம். ஸோ யாங்விங்ஸாவும் நம்ம இங்கரை பார்க்க இங்கரை யாங்விங்ஸை பார்க்க 2 பேரும் கண்ணோட காதல் மலர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து யாங்விங்ஸ் என்ன பண்ணுறான், இங்கரை பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து எடுத்துட்டு அவனை வந்து கேட்பான் என்னோட பிரின்சஸ் அப்படின்ட்டு கூட இருப்பான். சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அப்படின்னு இருக்கேன். அவளும் சரி ஓகே இந்த ஒரு டைம் ஒன்று வந்து நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு கட்டி பிடிக்க. டே என்னடான்னு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சுற்றிக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ண வர கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விடுறாங்க அப்படின்ட்டு அவன் உடனே த்ரோன் ஆப்ஸில் சமன் பண்ணிருக்கேன். அந்த எனர்ஜி வந்துட்டு எல்லாருமே சப்ரஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஹீரோ கூட கையை தூக்கிட்டு த்ரோன் மேலே இருக்க மாட்டான். யாங்விங்ஸோ என்ன பண்ணுறான், இங்கரை கூட்டு த்ரோன் மேலே போயிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிப்போட பார்த்தீங்கன்னா யாங்விங்ஸோ நம்ம இங்கரை கொண்டு போய் த்ரோனில் உட்கார வச்சுட்டு அவனை முட்டி போடுறான் தெரியல. ஸோ இந்த இடத்துல இங்கருக்கு வெக்கமாக இருக்கான். அவனை முட்டி போட்டு என்னோட பிரின்சஸ் உன்னை வந்து நான் லைஃப் ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன், உன் கூட இருந்து உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன், எனக்கு நீ அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு ஒரு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவனை வந்து கையில் பார்த்தா முத்த கொடுத்துறேன். இந்த இங்கர் உடனே வந்து நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோட நைட் அப்படின்ட்டு அவளை அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த டீலு சைடில் பார்த்தீங்கன்னா டீமன் கார்ட்ஸ் வந்துட்டு இந்த 9th டீமன் பில்லர் அவன் சொல்லுவான் மொத்த டீமன் கார்ட்ஸ் என் பக்கம் இருக்காங்க, இவனால என்ன எதுவுமே பண்ண முடியாது, நான் வந்து ஏஞ்சல் டீமன் கார்ட்ரா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அட யாராவன் இவன் வேற இந்த நேரத்தில் ஜாங்குவிங்ஸோட சரியான டென்ஷன் ஆட்டு ஒரு ஸ்லாஷ் அட்டாக் அடி பாப்பா இருக்கு. அடிச்சட்டில் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த த்ரெட்ஸ் எல்லாமே கட்டாகி வந்துடும். இதுக்கு இம்பாசிபிள், இவன் எப்படி என்னோட கண்ட்ரோலிங் த்ரெட்ஸை கட் பண்ண யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரமாவது நீ சும்மா வந்து இருடா அப்படின்னு தலைவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து உருவாக்கின பப்பட்ஸை அவன் வந்து யாங்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு எதிரே சண்டை போகிறான். உங்களோட மாஸ்டரை நீங்களே வந்து கொல்லத்துக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு இருக்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்க. உடனே நம்ம யுங்கர் யாங்விங்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற இருக்கிற டீமன் கார்ட்ஸ் எல்லாருமே பார்த்தா அந்த ஏஞ்சல் டீமன் கார்ட்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இத்தனை டீமன் கார்ட்ஸ் அட்டாக் பண்ணுறான். அவன் அதே இடத்துல இறந்து போயிடான். இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு அருமையான போஸ்ட் கொடுக்குறதோட இந்த சீன் முடியுது. ஸோ இவங்க 2 பேரும் சேஃப் பண்ணலாம். இந்த மிஸ்ட்ரி வந்துருச்சு, சாக போகிறது ஷெங்கையர் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் டீமனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நான் வந்து இந்த இடத்துல அப்பாவும் சொல்லிட்டு வந்ததில்ல. ஸோ வந்து ஃபைனலாக சாக போகிறது யாருன்னு தெரிஞ்சு ஸ்டார் டீமனோட இந்த ஒரு ஸ்டார் டிஸ்ட்ரக்ஷன் இதுலேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. உன்னோட இது என்னவா இருந்தாலும் நீ கண்டிப்பாக செத்துருவேன் ஷெங்கையர் அப்படின்னு ஸ்டார் டீமனும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கையர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோஸ் டீமன் காட் பில்லர் பல்ல அவ கூட சொன்ன மாதிரி காட்டுறாங்க. உன்னோட விதி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்க முடியாது, நீ கண்டிப்பாக சாக தான் போகிற அப்படின்னு இருக்க. இந்த இடத்துல அப்போ லாங் வச்ச நீ வந்து சோகமாக நான் பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோட ஹார்ட்டில் பார்த்தா பெயின் வர மாதிரி தெரியும். அவனுக்கு என்ன புரியல, வந்து ஹீரோக்கு வந்து கிட்டத்தட்ட புரிஞ்சிருங்க நடக்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த புரோக்கன் ஸ்டார் அது கையர் இல்லை கையர் சாகக்கூடாது அப்படின்னு வந்து ஹீரோக்குள்ள 1000 குழப்பம் இருக்க. கிட்டத்தட்ட அவளோட உருவம் அந்த புரோக்கன் ஸ்டாரில் வந்தவொடனே ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கண்டிப்பாக இது வந்து கையர் தான், நானா எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சீனே சொல்லுவாங்க ஸோ அவளை காப்பாற்றணும்னா இந்த ஒரு சர்க்கிளை நீ வந்து உடச்சாகணும்னு இருக்க. உடனே ஹீரோட இலூஷன் போதுல யாரு தடுத்தாலும் பரவாயில்ல என் கஷீரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதான்னு தலைவனு பார்த்தா ஸ்வாடை எடுத்து ஸ்விங் பண்றதோட பார்த்தா இந்த எபிசோட் இங்கேயே வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த பார்க்கலாம் உண்மையிலேயே கையரை வந்து இறந்துருவாளா, ஸோ ஹீரோ வந்து எப்படியாவது காப்பாற்றுவானா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே பை பை.